ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. செய்திகள் மட்டுமல்லாது உலக அளவில் பிரபலமான நாளிதழ்களில் வெளிவரும் கார்ட்டூன்களும் அதிக அளவில் மக்களால் பார்க்கப்படுது, அது குறித்து பேசப்படுது. அந்த வகையில் தற்போது இன்று வெளியாகி உள்ள அந்த கார்ட்டூன்கள் பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ்ஏனுடைய வாஷிங்டன் போஸ்டில் இந்த கார்ட்டூன் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே அங்கே அந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணக்காரர்கள் இருக்கும் அந்த வளங்களை பிரித்து மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பணக்காரர்கள் குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாலும் அதுலேயும் 1% பேர் பெரும் பணக்காரர்களாக இருக்கின்றனர். அப்படி ஒரு பெரும் பணக்காரர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அவர் மற்ற பணக்காரர்களிடமிருந்து வேணால் பிரித்துக் கொடுங்கள், தங்களிடமிருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சித்தரித்து இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. யுஎஸ்ஏனுடைய ஒரு பிரபலமான கார்ட்டூனிஸ்டான டோல்ஸ் இந்த கார்ட்டூனை வரைஞ்சிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியா பாகிஸ்தானுடைய டான் நாளிதழில் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கார்ட்டூன்ல எதிர்க்கட்சி தலைவரான இம்ரான் கானும் தற்போது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிற பர்வேஸும் ஒருவருக்கு ஒருவர் பழி சொல்லி குற்றம் சுமத்துகிற மாதிரியான விஷயத்தை சித்தரித்து இதனை சமூகம் உற்று நோக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் அந்த டான் பத்திரிகையில வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் என்னென்ன செய்திகள் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருப்போம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜோர்டானை சேர்ந்த விமானி ISIS ஆயுத குழுவினரால் அதாவது உயிரோடு தீ வைத்து எரித்து கொல்லப்பட்டார். அந்த செய்தி ஒரு பரபரப்புக்கு உள்ளானது உலக அளவில் எல்லாரையுமே. இந்த நேரத்தில் ஜோர்டான் IS மீதான தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. இன்று காலை முதலே அவர்கள் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம பலரும் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல ISIS அந்த ஜோர்டான் விமானியை ஏற்கனவே அவர்கள் கொலை பண்ணியிருக்காங்க. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து தங்களுடைய வருத்தத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ISIS கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 2 ஜப்பானியர்களை பிணை கைதியா பிடித்து வைத்து அவர்களையும் கொலை பண்ணியிருக்காங்க. தற்போது அவர்கள் மீதான தாக்குதலில் ஜோர்டான் ஈடுபட்டிருக்கிறது குறித்து பலரும் இந்த இடத்துல செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த என்னென்ன ஃபிளைட்ஸ் அங்கே போயிருக்கு அப்படின்றது மாதிரியான தகவல்களும் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு. அந்த ஜோர்டான்லேருந்து IS அமைப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு விமானங்கள் செல்லும் காட்சிகளும், போருக்காக அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்கள் செல்லும் காட்சிகள் குறித்த வீடியோ தொகுப்பும் பல ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. இதற்கு அடுத்தபடியா ஃபேஸ்புக்ல அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, தற்போது இன்னும் ஏப்ரல் 3ஆம் தேதி ஃபியூரியஸ் 7வது பார்ட் அந்த படம் வெளியாகி இருக்கு, வெளியாக போகுது. அது குறித்த பலரும் தங்களோட கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அந்த ஃபியூரியஸ் 7க்கான ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ட்ரெய்லர் குறித்து பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஃபியூரியஸ் படத்துல என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கும் அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஃபிளைட்டில இருந்து கார்கள் சண்டை 2 கார்கள் சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த படத்துல வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும், இந்த படத்துல புதுசா ஒரு வில்லனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியான செய்திகளும் ஃபேஸ்புக்ல பரவிட்டு வருது. இந்த படம் தான் இந்த ஆண்டோடைய ஒரு ரொம்ப பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா ஃபேஸ்புக், ட்விட்டர்ல இவைதான் இன்னைக்கு அதிக அளவில் பேசப்பட்ட விஷயங்களா இருக்கின்றன.